ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இதில் நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த பிரேக்கப் அப்படின்றது ஒன்று ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வருது மேம்? ஸோ பிரேக்கப்பை பொறுத்த வரைக்கும் திரும்பியும் வந்துட்டு எமோஷன்ஸ், தாட்ஸ், ஹேபிட்ஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாறி இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு சேர்ந்து அடிக்கடி போயிருப்போம், இல்லை அந்த பேசுகிற விதம், இல்லை காலத்தால இருந்தோடனே மெசேஜ் பண்ணணும், ரீச் ஆனோடனே கால் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா? இதுலேருந்து வெளியே வருது அப்படிங்கிறது நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிருக்கும். டெய்லி இது மாதிரி பண்ணி எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா டெய்லி அவனை போய் பார்ப்பேன், இல்லை ஸ்கூல் முடிஞ்சோன்னா டெய்லி அவங்களுக்கு கால் பண்ணணும். ஸோ இப்படி ஏதோ ஒரு ஹேபிட் இருக்கு. ஸோ இந்த ஹேபிட்டுங்கிறது நம்ம திரும்பியும் ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். திரும்பி நம்மளோட பழைய ஹேபிட் கொண்டு வரணும், இல்லை புதுசாக ஒரு ஹேபிட் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸ். இப்போ எனக்கு அந்த விட்டு போன ஒரு வலி, அந்த ஒரு எம்டினஸ், ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இது ஒருத்தங்க டிஃபர் ஆகும். இதை வந்து டீல் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறோம் அப்படின்னா அதுவே இட் வில் பி வெரி ஈஸி. அடுத்து நம்மளோட சிந்தனைகள். நான் வந்து இந்த மாதிரி ஒரு வலியை ஃபேஸ் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் தேவையா, நம்ம இதுக்குள்ளே எப்படி போகணும், இது மாதிரி பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதோ, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஒரு சேலஞ்ச் வருதுனாலே நம்ம வந்துட்டு இது பண்ணிடக்கூடாதோ அது பண்ணிடக்கூடாதோன்ற யோசிக்கிறது ரொம்ப நேச்சுரலாக ஹியூமன்ஸ்க்கு இருக்குது. ஸோ நம்ம பாஸ்ட்டை பற்றி நிறைய ரெக்ரெட் கொண்டு ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை ரெக்ரெட்டாக எடுத்துகிட்டு போகாமல் நம்ம அதை எப்படி பெட்டராக ஃபியூச்சரில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோடு பார்க்கும்போது அந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறதே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.